மழையை நம்பி பயிர் செய்யும் ராமநாதபுரம் விவசாயிகள் கத்திரி வெயிலுக்கு தாக்குப்பிடிக்கும் மல்லிகை பூவால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பூத்து குலுங்கும் மல்லிகை தங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளனர். இதழ்கள் எளிதில் உதிராமல் 2 நாட்கள் இருந்தாலும் வாடி வதங்காமல் இருப்பது போன்றவை ராமேஸ்வரம் மல்லியின் தனிச்சிறப்பாகும். ராமேஸ்வரம் மல்லிகை செடி தங்கச்சி மடத்தில் உள்ள தாய் செடியிலிருந்து பதியன்களாக தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இத்தகைய சிறப்புகளுக்குரிய மல்லிகை கத்திரி வெயிலுக்கு கூட நல்ல விளைச்சல் தரும் மானாவாரி இனமாகும். 6 மாதங்களுக்கு தண்ணீர் இல்லாவிட்டாலும் கூட தாக்கு பிடித்து வளரும். கோடை மழை, பூச்சி தாக்குதல், மொட்டு உதிர்தல் போன்ற சிக்கல்களை மட்டும் சமாளித்து விட்டால் மல்லிகை விவசாயம் லாபம் தரும் தொழிலாக இருக்கும் என்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். மதுரையில் என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டு தான் எங்களுக்கு கிடைக்குது. 50 ரூபாய்க்கும் போயிடுது, 2000 ரூபாய்க்கும் போயிடுது. அதனால் ரேட்டு நிர்ணயம் பண்ணி எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய வருமானம் எங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் போதுமானதாக. 1 ஏக்கர் இடத்தில் மல்லிகை பூச்செடி வளர்த்தால் ஆண்டு முழுவதும் தினசரி வருமானம் கிடைக்கிறது. சராசரியாக நாள் ஒன்றுக்கு 10 முதல் 20 கிலோ பூக்கள் கிடைக்கின்றன. 3 மாத காலம் பராமரிக்கப்படும் மல்லிகை நாற்றுகள் வெளிமாநிலத்திற்கு விற்பனைக்காக அனுப்பப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. மண்ணுக்கு ஏற்ற விளைச்சலை தரும் மல்லிகை 15 ஆண்டுகள் வரை விவசாயிக்கு பலன் தருகிறது. இந்த மல்லிகை பூச்செடிகள் 5 முதல் 6 மாதங்கள் வரை பூ கொடுக்கிறது. இப்பகுதி விவசாயிகள் இயற்கை உரங்களான ஆட்டுச்சாணம், பஞ்சகாவியம் ஆகியவற்றை பயன்படுத்துவதால் மல்லிகை பூக்கள் பெரியதாகவும் எடை அதிகமானதாகவும் இருக்கின்றது. 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 லட்சம் நாற்றுக்கிட்ட உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். பந்தல் எல்லாம் மேலே போட்டிருந்த பந்தல் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு விற்பனைக்கு தயாராக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பண்ணையிலேயே பூ வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு நிலையில் வேரோட நல்ல நிலையில் எடுத்து வெளியில் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு ரெடியாகி இருக்குது சார். காய்கறி சாகுபடி மூலம் கிடைக்கும் வருவாயை காட்டிலும் அதிக வருவாய் மல்லிகை சாகுபடியில் கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் மாசி, பங்குனி, சித்திரை, ஆவணி மாதங்களில் நல்ல விளைச்சல் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். குருசாமி, நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.